எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும், உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் நம்ம ரெகுலராக வந்து சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறீங்க, நியூஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நிறையா வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து நம்ம இதை பற்றி கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ லாஸ்ட்டு 3-4 டேஸாக பார்த்தோன்னா நம்ம இந்த நியூஸ் வந்து ரொம்பவே வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். கேரளாவில் சேர்ந்த ஒரு இளம் பெண் வந்துட்டு ஸ்ரீநந்தா அப்படின்றவங்க வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஓவர் அப்சஷனில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி டயட்னால வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன ஒரு தப்பு வந்து பண்ணாங்க அப்படின்ற வந்து கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஸோ வந்து ரேண்டமான வீடியோஸ் பார்த்து ரொம்ப வந்து லிக்விட் டயட் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வெறுமனே வெறுமனே தண்ணி, அப்பப்போ ரொம்ப பசி எடுத்த ஃப்ரூட்ஸ், இது மட்டுமே சாப்பிட்டு ஃபுட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவாய்ட் பண்ணதுனால அவங்க வந்து நான் ஆல்ரெடி நார்மலான வெயிட்டில் தான் இருந்திருக்காங்க, ஒரு 60 kg அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் ஓவர் வெயிட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சஷனில் ஒரு பயத்தில் வந்துட்டு அவங்க வந்து அவங்க டயட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து ரொம்ப தப்பான கைடன்ஸில் ஸோ நிறைய நம்மளே பார்த்தோன்னா நிறைய ஸ்கேம் வந்து நடக்குது. யூடியூப்லேயே பார்த்தனாலும் தெரியும். ஸோ 7 நாளில் 7 கிலோ, 10 நாளில் 10 கிலோ, அது எப்படி சாத்தியமாக இருக்குமா? லைஃப் லாங் நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியுமா? அப்போது ஒவ்வொரு 10 நாளும் 10 கிலோவாக நம்ம வெயிட் குறைச்சிட்டே வந்தோன்னா நம்ம எங்கே போய் நிற்போம்? நம்ம ஹெல்த் என்னவாகும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தயவு செஞ்சு அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அவங்க இந்த நியூஸ் வந்து நான் டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 6 months-ஆகவே இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப இழைச்சிட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஃபுல்லாக செக் பண்ணிட்டு உடம்புல எந்த ப்ராப்ளம் இல்லை, ஸோ நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டு வந்து நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியாமல் அதை சாப்பிடாம ஒழிச்சு வைக்கிறது, அந்த பக்கம் கொட்டுறது, அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. வெறுமனே தண்ணி அண்ட் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அந்த மட்டும் சாப்பிட்டே வந்துட்டு அவங்க டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட உணவு குழாய் இருக்குல்லைங்களா, குடல் இருக்குல்ல, அது வந்து சுருங்கிட்டு அவங்களால ஃபுட்டே சுத்தமாக எடுத்துக்க முடியல. இப்போது 10-20 days முன்னாடி ரொம்ப சிவியரானதுனால மூச்சு விடவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணால் அப்போ டாக்டர்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவங்களால மூச்சு விடவே முடியலை, உணவு குழாய் ஃபுல்லாக சுருங்கிடுச்சு, ஃபுட்டே எடுத்துக்க முடியலை. ஸோ அவங்க முடிஞ்சளவு ஒரு 12 days வந்து ஐசியூவில் வச்சு வெண்டிலேட்டரில் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சேடான விஷயம் தான். இந்த ஏஜில் இவ்வளோ அப்சஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதை பற்றி அவங்க டீட்டெயிலாக வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மனநோய் மாதிரி இருந்திருக்கு, அனோரெக்சியா நெர்வோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மனநோய் மாதிரி தாங்க. ஸோ நம்ம உடல் எடையை பற்றினா ஓவர் அப்சஷன். ஸோ நான் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க, ஹைட்டுக்கான வெயிட்டில் தான் இருப்பாங்க, இருந்தாலுமே இல்லை நான் ஓவர் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கிறது, இல்லை நம்ம வெயிட் கூடிடக்கூடாது, இதுக்கு மேலே வெயிட் கெயின் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்சஷனாக நார்மலாக எடுத்துக்க வேண்டிய ஃபுட்டு கூட எடுத்துக்காமல் ஒரு விதமான பதட்டத்தில் ஒரு விதமான ஒரு குழப்பமான மனநிலைமையில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் அது கொரோனாவுக்கு அப்புறமா இது வந்து நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ லாக்டவுன் ஆச்சு. ஸோ நிறைய பேர் லைஃப் ஸ்டைல்லையே நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ வந்து அதுக்கப்புறம் நிறைய வெயிட் கெயின்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் லாஸ்ன்னு இறங்கும்போது அவங்க ஹைட்டுக்கான வெயிட் வந்தாலும் அதை தானே இல்லை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவர் அப்சஷனில் ஸோ ரொம்ப அண்டர் வெயிட் ஆகுறது, ரொம்ப கஷ்டமான டயட்ஸ். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணாவே நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒருத்தவங்க பிளைண்டாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. சாப்பிடாம இருந்து வெயிட்டு குறைக்கணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது ஹெல்தி இல்லை, அது நமக்கு லைஃப் லாங் ரிசல்ட்டும் கொடுக்காது அப்படின்னு நம்ம சேலஞ்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது கூட நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்ன்றது நமக்கு எப்படி தெரியுமோ, என்னென்னலாம் பண்ணால் நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி அந்த ரிசல்ட்டை போய் ரீச் ஆகிறதுக்கு நம்ம எது பண்ணவே கூடாது அப்படின்றதும் நமக்கு கண்டிப்பாக தெரியணுங்க. ஸோ நான் 10 நாள் நான் கஷ்டப்பட்டு சாப்பிடாம இருந்துட்டு வெறுமனே தண்ணியாக பிடிச்சி வெறுமனே ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுட்டு நான் 10 நாளில் ஒரு 4 கிலோ 5 கிலோ வெயிட் குறைச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் நார்மல் ஃபுட்டுக்கு போயிடுறேன்னா வெயிட் திருப்பி டபுளாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அது எப்படி உங்களுக்கு லாங் ரிசல்ட் கொடுக்கும்? இப்போ நீங்கள் ஒரு 10 கிலோ 15 கிலோ வெயிட் கெயின் ஆகியிருக்கீங்க அப்படின்னா
அப்படின்னா அது நீங்கள் 10 நாள்லேயே ஆகியிருப்பீங்க, 1 மந்த்லேயே ஆகியிருப்பீங்க, இல்லை. ஸோ குறைஞ்ச 1 வருஷம் 2 வருஷம் ஆகிருக்கலாம் அந்த வெயிட் கெயின் ஆகுறதுக்கு. அப்போது நீங்கள் அதே அளவுக்கு டைம் ஸ்லோவாக எடுத்து ஸ்லோவாக உங்கள் வெயிட் லாஸ் வந்து பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் வந்து லைஃப் லாங் இருக்கும். அது வந்து ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸாக இருக்கும். ஓகேங்களா? வெறுமனே நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓவர் அப்சஷனில் நமக்கு பழக்கமே இல்லாத நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்தே வராத விஷயங்கள்லாம் ரேண்டமாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு பிளைண்டாக எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது, ஆகா இது நல்லா இருக்கு, இது பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சுன்னா அதை பற்றி நிறையா சர்ச் பண்ணுங்க, நிறைய தேடுங்க. தேடிட்டு அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது நிறைய தேடி படிங்க. அதோட பெனிஃபிட்ஸ் விட டிஸ்அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்த தொடவே கூடாதுங்க. அதில் வந்து உறுதியாக இருங்க. ஸோ டயட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் சாப்பிடணும். அது இப்போது நிறைய டயட்ஸ் இருக்குங்க. ஸோ பர்டிகுலராக எதுனா ஒரு டயட்னா கண்டிப்பாக எதுனா ஒரு சில ஃபுட்டெலாம் வந்து அவாய்ட் பண்ணும். கீட்டோ டயட்டு, பேலியோ டயட்டு, அதெல்லாம் வந்து ப்ராப்பரான டயட்டிஷியன் அவங்ககிட்ட இருந்து ப்ராப்பரான ஒரு மென்டரோட கைடன்ஸில் போனோம்னா ஓகே. அதுவுமே வந்து எல்லா பாடிக்கும் ஒத்துக்காது. ஸோ இப்போது நம்ம வந்து அத்லெட்ஸாக இருப்பாங்க, இல்லை ஆக்டர்ஸாக இருக்காங்க, அவங்கன்னா ஒரு மூவிலேருந்து இன்னொரு மூவிக்கு சேஞ்சஸ் காட்டணும் அப்படின்றக்காக அவங்க வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைலில். அவங்க வந்து ப்ராப்பரான மென்டர் டயட்டிஷியன் வச்சு அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம ரெகுலர் லைஃப்பில் இருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் நடக்கணும், ஸோ வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கணும், என் உடம்பு வந்து ஃபிட்டாக ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து நல்லா சாப்பிட்டு நம்ம லோ கலோரிஸ் உள்ள மாதிரி ஃபுட்டு சூஸ் பண்ணி காப்ஸ் எல்லாமே சேர்த்துக்கணும். உடம்புக்கு எல்லாமே வேணும், ஃபேட் வேணும், கொலஸ்ட்ரால் வேணும், காப்ஸ் வேணும். அது கரெக்டான அளவுகள் தெரிஞ்சு எதுவுமே அளவாக உட்கொண்டா நமக்கு ப்ராப்ளமே கிடையாதுங்க. ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஃபைனலாக நான் என்ன உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் உண்மையாகவே நீங்கள் ஆசைப்பட்றீங்க, நீங்கள் டயட் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி நிறைய விஷயங்கள் தேடுங்க. அதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். டீப்பாக உங்களுக்கு நீங்களே யோசிங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலோடு அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். என்னால் லைஃப் லாங் இதை பண்ண முடியுமா? ஸோ ஏன்னா இப்போது நிறையா வந்து மார்க்கெட்டில் இருக்குது, நிறையா வந்து டேப்லெட்ஸ் இருக்குது, பவுடர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் அது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வருமா அப்படின்றது யோசிங்க. யோசிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. யாருன்னா ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக அதை ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸில் தான் போய் முடியும். ஸோ நம்ம சும்மா ஒரு மூவி பார்க்க போகிறதுக்காக ரிவ்யூ பார்ப்போம் இல்லைங்களா, மூவி எப்படி இருக்குது, எவ்வளோ ரேட்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துனா டிக்கெட் புக் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 2.5 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நம்ம அவ்வளோ மெனக்கிடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம பாடியில் ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னா அதுக்காக நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பற்றி நிறைய விஷயங்கள் தேடி டீப்பாக அனலைஸ் பண்ணி எது நல்லது பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ எனக்கு 10 நாளில் வேணும், 1 மாதத்தில் ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு இறங்குறவங்களுக்கு தான் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஷார்ட் டேர்மில் நடக்கணுன்றதை அப்படியே தூக்கி போடுங்க. என்கிட்ட வீட்டில் இதெல்லாம் இருக்குது, என்னால் லைஃப் லாங் இதெல்லாம் பண்ண முடியும், ஸோ எனக்கு இது வந்து ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுது அப்படின்றத மட்டும் நீங்களாக யோசித்து உங்களுக்கு நீங்களே சூப்பராக ஒரு டயட் பிளான் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பாதீங்க, நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ அதெல்லாம் மாட்டிக்காதீங்க. எது பார்த்தாலும் அது பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி இறங்குங்க. ஸோ அதுதான் நான் முக்கியமாக வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மெயினாக என்னதுன்னா சாப்பிடாம இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, அது வேண்டாம். இப்படி கம்பேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பீட்சா சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து வேக வச்ச பயிறு, இல்லைனா ஒரு பாயில்டு எக்கு, ஸோ அந்த மாதிரில ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசை, இல்லை நிறைய வெஜிடபிள்ஸ் உள்ள ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச் சிக்கன் பிரெஸ்ட் பீஸு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யோசிப்பேன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? பீட்சாக்கு பதிலாக நான் இதை சாப்பிட போகிறேன், இதுக்கு பதிலாக இதை சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஆல்டர்னேட் ஃபுட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ரோட்டீனு அண்டு ஃபைபர் நிறைந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஹெல்த்தியான வெயிட் லாஸ் நடக்கணும் அப்படின்னா நமக்கு மல்டி நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ எல்லாமே வேணும். நிறையா ஃப்ரூட்ஸு, நட்ஸு, வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஸோ பீட்சா அந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸு, ஜங்க் ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்குங்க. ஸோ சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு சரியான முறை. சாப்பிடாமல் இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ உண்மையிலேயே இந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஓகே, நிறைய பேருக்கு மைண்டில் தோணலாம் நம்ம 1 நாள் 2 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம், அந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம்ஸ் வரலாம், நம்ம குடலில் சுருங்கி போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அது எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா
டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணி சூப்பராக ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஒரு டயட்டிஷியன், ஒரு மென்டர் உங்களால் வச்சுக்க முடியும் அப்படின்னா அவங்களோட கைடன்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இது உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியே ஆகணும்னு நினச்சேன். உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே இதை வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் இது மாதிரி நீங்கள் திங்கிங் வருது, இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.